ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் பார்ட் 29 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறமா இந்த வீடியோ பதிவு நான் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறமா கொடுக்குறேன். ஏன்னா கண்டினியூஸாக கெஸ்ட்டு, அதுக்கப்புறமா இப்போ அம்மா வீட்டில் இல்லை, அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ மெனி கஷ்டத்துக்கு நடுவில் தான் நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறமா கண்டினியூஸாக நான் பார்க்குறேன், சரிங்களா? ஏன்னா வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கொஷின் எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவோட நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம முடிக்கிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்காண்பனவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டு, ஓகேங்களா? ஸோ இது எங்கெங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இங்கே பாருங்களேன், அந்த சான்றுகளில் கொடுத்துருப்பாங்க. கல்வெட்டுகள் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, இரண்டாம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செப்பேடுகளில் காசக்குடி செப்பேடுகள், இலக்கியங்களில் மத்த விலாச பிரகசனம், அப்புறமா அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்துப்பரணி, பெரிய புராணம், நந்தி கலப்பகம். அதுக்கப்புறமா அயலர் குறிப்புகளில் யார் வந்தாங்க அப்படின்னா யுவான் ஸ்வாங், அவங்கெல்லாம் இங்கே இதெல்லாம் பல்லவாஸ், ஓகேங்களா? பல்லவாஸோட சான்றுகள், ஓகே. நெக்ஸ்ட் இதில் கூட சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஐகோல் கல்வெட்டு இக்கல்வெட்டு ஐகோலில் உள்ள பாலக்கோட் மாவட்டம், கர்நாடகா, மேகுது கோவிலில் உள்ளது. இது சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசின் அவைக்கள புலவரான நவி கிரீதி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. இக்கல்வெட்டு ஷெர்ஷாவதனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகிறது, ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சது எதுன்ட்டு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும், ஓகே. ஸோ இதில் எது பார்த்தீங்கன்னா சாளுக்கியா, பதாமி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர்கள், நந்தி சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்கள் இருக்குது. இதில் எது பொருந்ததுன்னா நந்தி சாளுக்கியர்கள் வராது, ஓகேங்களா? ஸோ சாளுக்கியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாளுக்கியர் தென்னிந்தியாவின் மத்தியிலும் மேற்கிலும் மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும்பகுதியை ஆண்டனர். அவர்களின் தலைநகர் வதாபி. சாளுக்கியருடைய தலைநகர் எனது வதாபி. சாளுக்கியர் 3 வெவ்வேறு ஆனால் நெருங்கிய தொடர்புடைய சுதந்திர அரச மரபுகள் இருந்தன, ஓகேங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வதாபி சாளுக்கியர்கள், வெங்கின கீழே சாளுக்கியர்கள், கல்யாணி சாளுக்கியர்கள், மேலை சாளுக்கியர்கள். வடக்கே ஷெர்ஷரின் பேரரசும், தெற்கே பல்லவ நாடும், கிழக்கே கலிங்கமும் சாளுக்கியர்களின் எல்லைகளாக இருந்தன. இதுதான் எல்லைகள், சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ராஷ்டிரகூட அரசர்களின் தலை சிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் அமோகவர்ஷர், ஓகேங்களா? முதலாம் அமோகவர்ஷர் தான் ராஷ்டிரகூட அரசர்களில் தலை சிறந்த அரசர். ஸோ ராஷ்டிரகூட அரசர்களின் தலை சிறந்த அரசர் அமோகவர்ஷர். அவர் மான்யகேட்டாவில், தற்போது கர்நாடகாவில் உள்ள மால்கேட் புதிய தலைநகரை உருவாக்கினார். புரோஜ் அவர்களின் துறைமுகமானது, புரோஜ் அப்படின்றது ராஷ்டிரகூடத்துடைய துறைமுகம், ஓகேங்களா? அமோகவர்ஷர் ஜினேசர் என்னும் சமண துறவினால் சமணத்தை தழுவினார். யார் மூலமான ஜினசேனர், ஓகேங்களா? அமோகவர்ஷருக்கு பின்னர் அவரது மகன் இரண்டாம் கிருஷ்ணர் அரசனார். கிருஷ்ணா 2 அதுக்கப்புறமா பேரரசராயிருக்காங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டேஷ் என்ற நூலை கங்காதேவி எழுதினார். யாருன்னா மதுரா விஜயம், ஓகேங்களா? ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க. சுல்தானை 1370 கொன்றதன் மூலம் மதுரை சுல்தானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த பெருமையும் குமார கம்பனாவை சேரும். அச்செய்தி குமாரகுப்பனாவின் மனைவி கங்காதேவி சமஸ்கிருத மொழியில் எழுதிய மதுராஸ் விஜயம் என்ற நூலில் அப்போ கங்காதேவி கம்பனாவின் மனைவி, குமார கம்பனாவின் மனைவி தான் கங்காதேவி. அவர் எழுதிய நூல் மதுரா விஜயம். அது எந்த மொழியில் இருக்குன்னா சமஸ்கிருதம், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது அவுட் ஆஃப்
அவுட் ஆஃப் புக் கொஷினு பார்த்துக்கோங்க. மௌரியர் ஆட்சி நிர்வாகத்தில் கிராமப்புற அதிகாரிகளை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா அக்ரோனோமாய். ஓகேங்களா, அக்ரோனோமாய் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. கிராமப்புற நிர்வாகிகளை வந்து இப்படி தான் கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1983. எல்லோரா குகைகள் 1983 உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வேசர பாணி கட்டடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது. எப்படின்னா வேசர பாணி வந்து சாளுக்கியர் பாணி அப்படின்ட்டு அழைக்கப்படுது. சாளுக்கியர்கள் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு பெருமளவு பங்களிப்பை செய்தனர். கோவில் விமானங்களை கட்டுவதில் புதிய கட்டடக்கலை பாணியான வேசரா அவர்களது வளர்க்கப்பட்டது. ஸோ வேசரானாலே யாரோடது வந்துடணும் உங்களுக்கு, சாளுக்கிய. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எதுன்னு பார்த்தீங்கன்னா இறப்பற்ற ஆன்மா. ஓகேங்களா. மற்ற எதெல்லாமே வரும்னா துன்பம் வரும், துக்கத்தின் முடிவு, அதுக்கப்புறமா துன்பத்திற்கான காரணம், இது எல்லாமே வரும். இதில் சேராதது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இறப்பற்ற ஆன்மா. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழ்கண்ட பல்லவர் ஆட்சிகளில் யார் வதாபி கொண்டான் என்ற பட்டத்தினை பெற்றார்? வதாபி கொண்டான் வந்து முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரசர்களின் பெயர்கள், அவர்களுடைய பட்டங்கள். சிம்ம விஷ்ணு, அவனி சிம்மர். முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வந்து சங்கீர்ணஜதி, அதுக்கப்புறமா வந்து மத்த விலாசகன், அப்புறமா குணபாரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன். இதெல்லாம் வந்து முதலாம் மகேந்திரவர்மனுடைய பட்டங்கள். முதலாம் நரசிம்மவர்மன் வந்து மாமல்லன், வதாபி கொண்டான். ஓகேங்களா. இதெல்லாம் முதலாம் நரசிம்மவர்மனுடைய பட்டங்கள். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சோழர்களை பற்றிய குறிக்கும் முதல் கல்வெட்டு எது அப்படின்னா அசோகரின் 13வது பாறை கல்வெட்டு தான் வந்து சோழர்களை குறிக்கிற முதல் கல்வெட்டு. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், அசோகர் மௌரிய அரசுகளில் மிகவும் புகழ் பெற்றவர் அசோகர். அவர் தேவானம்பிரியர் என்று அழைக்கப்படுவார். ஸோ அசோகருக்கு இன்னொரு பேர் என்னன்னா தேவானம்பிரியர். ஓகேங்களா. கடவுளுக்கு பிரியமானவன் என்பது இதுக்கு பொருள். ஓகே, அவர் எந்த ஆண்டு வந்து போர் தொடுத்தாருன்னா அசோகர் கிமு 261 கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார். அப்போரில் வென்று கலிங்கத்தை கைப்பற்றினார். அப்போரின் பயங்கரத்தை அசோகரே தன்னுடைய 13வது கல்வெட்டில் விவரித்துள்ளார். ஓகேங்களா. ஸோ அப்போ அசோகரோட இது வந்து 13வது இது. ஓகேங்களா. அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்ட்டு சொன்னது யாருன்னா H.G. வெல்ஸ். அவர் ஒரு வரலாற்றறிஞர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆரம்ப கால பிரம்ம தேயங்களை கொண்ட மண்டலத்தில் ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா முதலாம் நந்திவர்மன். ஓகேங்களா. இதுவும் அவுட் ஆஃப் புக் கொஷின், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஆரம்ப கால பிரம்ம தேயங்களை கொண்ட மண்டலத்தை ஏற்படுத்தியவர் வந்து யாருன்னா முதலாம் நந்திவர்மன். ஓகேங்களா. அசோகரின் எந்த முக்கிய பாறை ஆணையில் சேர, சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களை பற்றி இடம்பெற்றுள்ளதுக்குன்னா அதுவுமே வந்து 13வது பாறை ஆணையில் தான் வந்து அது இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சின்னங்கள் வைக்கப்பட்டுள்ளன? சோழர் காலத்தில் தான். சரிங்களா. ஸோ அங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருப்பாங்க, பேரழகும் கலைநுட்பமும் பொருந்திய செப்பு சிலைகள் மெழுகு அச்சு முறையில் வார்க்கப்பட்டன. பிரபஞ்ச நடனமாடும் நடராஜர் சிலை சோழர் கால செப்பு சிலைகளில் மிகவும் புகழ்பெற்றதாகும். ஸோ சோழர் அப்படின்னாலே யார் வந்துடணும்? நடராஜர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா திகம்பரா சமண வரிசையை பற்றி கூறுகுது. ஓகேங்களா. பல்லவன் அப்படின்னாலே திகம்பரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் அவுட் ஆஃப் புக் கொஷின் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருப்புரம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழர் யார் அப்படின்னா ஆதித்ய சோழன். ஓகே. ஸோ இது வந்து டைரெக்டாக வந்து அந்த இது கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், தண்டிவர்மனின் மகன் 3ஆம் நந்திவர்மன் மேலை கங்கை சோழர் ஆகியோரின் ஆதரவோடு பாண்டியர் ஸ்ரீ பிரம்பியம் அல்லது திருப்புரம்பியம் போரில் தோற்கடித்தான். 3ஆம் நந்திவர்மனின் போரான அபராஜித்தன் தொண்டை மண்டல பகுதியையும் மீது படையெடுத்து முதலாம் ஆதித்த சோழனோடு போர் புரிந்து மடிந்தான். ஸோ அதில் வந்து
ஆதித்ய சோழனை பற்றி இதில் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த லைன் அப்படியே கொடுக்கல, டைரெக்டாக ஒரு பங்கு பெற்றார் அப்படின்ட்டு கொடுக்கல. ஓகேங்களா? இத்துடன் பல்லவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இதன் பின்னர் தொண்டை மண்டலம் சோழர்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் வந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி யாரால் கூறப்பட்டுள்ளதுன்னா நீலகண்ட சாஸ்திரி. ஸோ இந்த இது வந்து இந்த கேஏ நீலகண்ட சாஸ்திரி வந்து நம்மளோட ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் இந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. கேஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் வந்து பல்லவர்கள் பற்றி ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் பல்லவாஸ் அப்படின்ட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். புத்த கவிஞர் அஸ்வகோஷர் புத்த சரிதையை எந்த மொழியில் எழுதினார்னா சமஸ்கிருத மொழியில். அது இங்கே கொடுத்துருப்பாங்க. மாயன இதெல்லாம் வேண்டாம். சமஸ்கிருத மொழி முக்கியத்துவத்தை இருந்த போதிலும் ஒரு சில சமஸ்கிருத நூல்கள் ஹீனையான பிரிவினாலும் படைக்கப்பட்டன. அஸ்வகோஷரால் எழுதப்பட்ட புத்த சரிதா சமஸ்கிருதத்தில் இதிகாச பாணியில் எழுதப்பட்ட நூலாகும். புரியுதுங்களா? அஸ்வகோஷரால் எழுதப்பட்ட புத்த சரிதா சமஸ்கிருதத்தில் இதிகாச பாணியில் எழுதப்பட்டதாகும். இந்நூல் கௌதம புத்திரன் வாழ்க்கையை வரலாற்றை இயம்புகிறது. ஓகே, இந்த புக்கில் வந்து யாரை பற்றி இருக்குன்னா கௌதம புத்தருடைய வரலாற்று வந்து அதில் இருக்கும். புத்த சரிதை. ஓகேங்களா? எந்த லாங்குவேஜ்னா சான்ஸ்கிரிட்டு. யார் எழுதுனது அப்படின்னா அஸ்வகோஷர். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து நம்ம ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னொரு 20 days தான் இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து மேக்ஸிமம் என்னால் வந்து எக்கனாமிக்ஸும் ஜியாகிரஃபிக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முடிக்க முடியுமோ இந்த டாப் 5 கொஷின்ஸில் நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.